Why, Mr. Martin, too late? A little late. வா பாப்பா. பாப்பா இது மார்கரெட். Nice to meet you, Elena. கனிப்பா, come. எலினாவோட பெட்டி எடுத்து உள்ள வை. Hello. சரிங்கம்மா. You can call me Maggie auntie, okay? உனக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும்? Chinese, Italian, American, African, North Korea? பழைய சாதம். ஐயோ, very cheap. மேகி, அலனா ரூம் கூட்டி போ. Oh, sure. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வரதுக்கு லேட் ஆகும். Take care. Maggie, be with her. Come. நீ உன் மனசளவுல ரொம்ப பயந்து போயிருக்க. நான் ரியர் வியூ மிரர் வழியா அந்த பொண்ணை பார்த்தேன் யோகேஷ். பொண்ணை பார்த்தேங்கிற, டயர்ல இருந்து ரத்தம் வந்ததுங்கிற, இப்பெல்லாம் டயரோட லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கம்பெனிக்கார என்னென்னமோ லிக்விட்லாம் ஊத்துறான். அதை பார்த்து நீ ரத்தம்னு நினைச்சிட்ட. ஆனா மெக்கானிக்கனுக்கு எதுவுமே தெரியலையே. அது வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால காஞ்சி போயிருக்கும். நோ, என்னால நம்ப முடியாத இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. முதல்ல ஏஞ்சல், இப்ப அலீனா. எனக்கு பயமா இருக்கு யோகேஷ். ஸ்ட்ராங்கா 2 பெக்கு போட்டா இந்த பயம்லாம் தானா போயிடும். வா எந்திரி. The Hail Mary, full of grace, the Lord is within. Blessed are you among women, and a blessed. Stop it. மெதுவா வாசிச்சா கடவுளுக்கு கேட்காதா? அது நீங்க உங்க ரூம்ல போய் கத்துங்க. போங்க. நில்லுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வைங்க. ஓகே. Oh, Jesus, you alive? அந்த சாத்தான் இங்க வராம இருக்கிறதுக்காக நீயே டோரை லாக் பண்ணிட்ட. உந்தன் நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமீன். ஐயோ, அந்த சாத்தான் கரண்டையும் புடுங்கிருச்சு. நாம எங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். Jesus. Ali. Jesus. இதுக்கு மேல என்னால இங்க வேலை பார்க்க முடியாது சார். என்னாச்சு? அலினா ஏதாவது சொன்னாளா? இங்க பாருங்க சார், நான் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவ. ஜீசஸ் இஸ் மை சேவியர். ஆனா கடவுளால கூட நேத்து என்ன காப்பாத்த முடியல சார். தோ இங்க பாத்தீங்களா, நேத்து நான் பேய பார்த்து பயந்து கீழே விழுந்தப்ப பட்ட காயம் தான் இது. நீங்க என்ன பேசுறீங்க? நேக்கட் ட்ரூத். ஹே, just 10 days. அவ திரும்பி காலேஜ் போய்டுவா. அது வரைக்கும் இருங்க. நோ வே. இங்க ஏதோ பேயோட நடமாட்டம் இருக்கு சார். பேயா? ஆமா. ஆன்ட்டி ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. எனக்கு கனவு எது நிஜம் எதுன்னு தெரியாத வயசெல்லாம் இல்ல. Anyway, I am leaving. Hey, Maggie, I don't want any single excuse. Okay, goodbye. அப்புறம் சார், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. என்ன உன்னையும் தான். സാറുണ്ടോ? இருக்காங்க. நீங்க யாரு? ഞാൻ അമുദം വന്നെന്ന് പറയൂ. என்ன விஷயம்? അദ്ദേഹത്തിന് എന്നെ നന്നായിട്ട് അറിയാം. ഇല്ലെങ്കിൽ മാരിമുത്തിന്റെ ഭാര്യ വന്നെന്ന് പറയൂ. யார் பாப்பா? எனக்கு தெரியல.
நான் உன்னை எஸ்டேட்டுக்கு வர சொன்னேன், இங்க எதுக்கு வந்த? സാർ ഞാൻ ഒരുപാട് പ്രാവശ്യം ഫോൺ വിളിച്ചു സാർ, നിങ്ങൾ എടുത്തില്ല, അതുകൊണ്ടാ വന്നത്. நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, ശരി சொல்றேன். സാർ. நம்ம தோட்டத்துல வேலை கேட்டு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஜெயில இருக்கான்ல. எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்ன? സാർ ഞാൻ ഇന്നലെ മുത്തുച്ചേട്ടന്റെ ജയിലിൽ ചെന്ന് കണ്ടിട്ട് വന്നതാ സാർ. സാറിന്റെ കയ്യിൽ നിന്ന് 25 ലക്ഷം വാങ്ങി എന്റെ അനിയനോട് കൊടുക്കാൻ പറഞ്ഞു സാർ. இது வரைக்கும் நீ எவ்வளவு வாங்கியிருக்கன்னு தெரியுமா? 10 லட்சம் வரைக்கும் கேட்டீங்க, இப்ப 12 லட்சம் வாங்கியிருக்கீங்க. സാർ അദ്ദേഹം ജയിലിലാ ഉള്ളത്. നിങ്ങൾ ഇങ്ങനെ സംസാരിച്ചാൽ ഞാൻ എങ്ങനെയാ സാർ ജീവിക്കേണ്ടത്? நீ இறங்க. പണത്തിന്റെ കാര്യം എന്തായെന്ന് പറയൂ സാർ, ഞാൻ ഇറങ്ങാം സാർ. നിങ്ങൾ ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ എങ്ങനെയാ സാർ? இறங்க. எல்லாம் என்னோட டைம். எதுவுமே എന്താടാ തങ്കമുത്ത്, ഇത് നമ്മുടെ മാരിമുത്തിന്റെ ബോസ് അല്ലേ? ഇങ്ങനെ നീ ചെയ്യാൻ പാടില്ല. സാരി സാർ, അവ ரொம்ப ദേഷ്യപ്പെടുന്നതാ. പക്ഷെ നാ അങ്ങനൊക്കെ ഇല്ല. എന്തെങ്കിലും എന്റെ ചേച്ചി പറഞ്ഞത് കണക്ക് നിങ്ങൾ കാശ് കൊടുക്കൂ സാറേ. പ്രശ്നം ഒന്നും വേണ്ട സാറേ, കാശ് കൊടുക്കൂ സാറേ. சொல்லு. கொல்ல வேண்டாம். പോലീസ് ഓടിക്കോ ഓടിക്കോ പെട്ടെന്നോട്. மார்ட்டின், சாபு இவரை கொஞ்சம் பிடி. எந்திரிங்க, மெதுவா. நீ போ, நான் வரேன். ஓகே சார். பார்த்து நிதானம். இது ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான். அவன் ரிமாண்ட் கைதி தானே. சப்ஜெயில நம்மளுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவனை போட்டு தட்டிடலாமா? வேண்டாம் யோகேஷ், நாம மறைக்க நினைக்கிற உண்மைகள் எல்லாம் யாரோ தோன்ற மாதிரி தெரியுது. அது யாரா இருக்கும்னு நினைக்கிற? தெரியல. அந்த முனவர் இம்தியாஸ் வார்த்தைகள்ல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தோணுது. ஃப்ரீயா விடு. அப்படி இருந்தா அதையும் நாம பார்க்கலாம். என்னாச்சு டாடி? ஏய், ஒன்றும் இல்லை. லைட்டா கார் ஸ்லிப் ஆயிடுச்சு. நானும் கூட தான் இருந்தேன், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. யோகேஷ் இரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஹே, ஏதாவது கூட. என்னாச்சு அங்கிள்?
ஒன்றும் இல்லை. ஹலோ மார்ட்டின். ஹலோ சன்னி, நான் உன்னை அவசரமா பார்த்தாகணும். என்ன திடீர்னு இவ்வளோ அவசரம்? இன்னைக்கு ஒரு 3:30 மணிக்கு நீ வீட்டுக்கு வரியா? எனிதிங் ஸ்பெஷல்? ஈஷாவோட கேஸ மறுபடியும் தோண்டி எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அத பத்தி பேசி ஆகணும். லேட் பண்ண நோ ஷார்ப்பா 3:30 வந்துடுறேன். ஓகே. யார பார்க்கணும் சார்? நான் மார்ட்டினோட ஃப்ரெண்டு. சார் இங்க இல்ல, சென்னைக்கு போயிருக்காரு. சென்னைக்கா? ஓ, நீ இங்க தான் இருக்கியாமா? நான் டாக்டர் சன்னி குரியகோஸ், போலீஸ் சர்ஜன். ஓ, டாட் டோல்ட் மீ அபவுட் யூ. ப்ளீஸ் கம். தேங்க்யூ. உட்காருங்க சார். மார்ட்டின் எங்க போயிருக்காரு? ஐ திங்க் he went to சென்னை early morning flight. அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னாரு. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நான் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. மார்ட்டின் ஃபோன் பண்ணாரா? இல்ல, எனக்கு ஃபோன் பண்ணலையே. எனக்கு காலையில ஃபோன் பண்ணியிருந்தாரு என்ன உடனே பார்க்கணும்னு. நான் இங்க வந்து பார்த்தா அவர் சென்னைக்கு போயிருக்காராம். ஐ ஹேவ் நோ ஐடியா. ஐ சி. ஓகே யோகேஷ். ஓகே. டாடி அப்படி ஃபோன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. நாளைக்கு தான் திரும்ப வருவேன்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்காக தான் இவ்ளோ செக்யூரிட்டி போட்டிருக்காரு. நான் கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். நான் உனக்கு காமிக்கிறேமா? இருக்கா சார்? இல்லையே, காணோம். தெரியாம டெலீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேம்மா. ஹலோ சார், நான் முரளி பேசுறேன். சார், ஒரு அரசியல் பிரச்சனையில இறந்து போனவரோட பாடி வந்திருக்கு. இன்னைக்கே அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ப்ரெஷர் பண்றாங்க சார். ஓகே, ஐ வில் பி தேர் இன் 30 minutes. ஓகே சார். தினேஷ், கார் எடுத்துட்டு போ. 9:30 கிளப்புக்கு வந்துரு. ஓகே? சரி சார். ஸ்டிச் பண்ணி பாடியை கொடுத்துருங்க. எனக்கு உடனே ரிப்போர்ட் வேணும். ஓகே? ஓகே சார். டாக்டர் போயிட்டாரா? வா, நம்மளும் கிளம்பலாம்.
யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கொல்லப்பட்ட ஃபாரன்சிக் சர்ஜன் டாக்டர் சன்னி கொரியர்ஸோட உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. கூட இருந்த சகாதேவன், உன்னிகிருஷ்ணன் இருவரையும் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். போஸ்ட்மார்டம் செய்யக்கூடிய பொருட்களை வைத்துதான் இந்த கொலை நடந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கொலையில நிறைய மர்மங்கள் இருக்கிறதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். மேலும் இது சம்பந்தமான தகவல்களை விசாரணைக்கு பின் பார்க்கலாம். பாப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்குது போல இருக்கு. டாக்டர் சன்னி எப்பமா இங்க வந்தாரு? ஐ டோன்ட் நோ. நான் டைம் எல்லாம் ஒன்றும் நோட் பண்ணல. நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பிஹேவியர்ல ஏதோ சேஞ்ச் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன்னு நீ நினைக்கிறியா என்ன? யூ ஷுட் ஹேவ் நாலேஜ் யுவர்செல்ஃப். ஏன் வாயால அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்காதீங்க. Munawar is waiting for you. Please come. Hi. உங்களோட இந்த கண்ணில் முதல் முறையா பயத்தை பார்க்குறேன். அது பயம்லாம் இல்லை, குழப்பம் அதிகமாக இருக்க. அதே பிரச்சனை தான் எனக்கும். சின்ன சந்தேகம். ப்ளீஸ். What about அலினா? அவளை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவளோட பிஹேவியர் நேச்சராகவே இல்லை, நிறையா வித்தியாசங்கள் தெரியுது. ஏய் மார்ட்டின், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இப்போ அவளை வேறொரு வைப்ரேஷன் தான் வழி நடத்துது. அந்த வைப் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆசை என்னங்கிறத தெரிஞ்சிட்டா அலினாவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். எக்ஸாசிசமால தான் இதை முடியும். பயப்படாதீங்க. ஐ வில் பி தேர் அட் த ஏர்லியஸ்ட். இஷா லட்சுமி கொலை கேஸ் குற்றவாளி மாரிமுத்துவிற்கு ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கியுள்ளது. வழக்கில் பிரச்சனை வரும் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ப்ராசிக்யூஷன் வாதத்தை எதிர்த்து ஹைகோர்ட் குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. அவ்வளோ ஆயிடுச்சா? എന്റെ ഭാര്യക്ക് കാശ് കൊടുക്കാൻ പറ്റില്ലെന്ന് പറഞ്ഞില്ലേ? നാലെന്നാ വരും. കാശ് കിട്ടിയില്ലെങ്കിൽ ഒന്നാ കൊല്ലും. എല്ലാത്തിനും ദണ്ഡന ഒന്ന് തന്നെ.
മനസ്സിലായ? பாப்பா பாப்பா அலீனா என்ன சமிக்கி, என்ன சமிக்கி, என்ன சமிக்கணும்? நான் போய்க்கோலாம், நான் போய்க்கோலாம். ஹலோ யோகேஷ், கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமா? என்ன விஷயம்? மாரிமுத்து இங்க வந்திருந்தான். என்ன சொல்ற? இந்த ராத்திரியில அவன் வீட்டுக்குள்ள எப்படி வந்தான் எனக்கு புரியல. அவன் எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டு போயிருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? பணம், வேற என்ன? இன்னும் 25 லட்சம் வேணுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்பவே அவன் கதையை முடிச்சிடலாம். நான் உடனே அங்க வரேன். உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏதாவது வேணுமா? நத்திங், இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். ஓகே யோகேஷ். பாப்பா, ஒரு கிரிமினல் இங்க வந்து பிரச்சனை பண்ணது உனக்கு தெரியலையா என்ன? இங்க வரவங்கள கிரிமினல் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்?